அம்மா சாயந்தரம் உங்க நாத்தனா எங்க போகணுமா, ஒரு 2 மணி நேரம் ரெஸ்ட் எடுக்க வர்றாளாம், இங்கதான் ட்ரெயின் ஏறுறாளாம். மம்மி வீடெல்லாம் அப்படியே இருக்கு. 2 நாளா எனக்கும் உடம்பு சரியில்லை. நாங்க எதுவுமே கிளீனே பண்ணலையே. இது அவ வீடு தானம்மா, அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவா, விடுமா. Later that same evening. அம்மா என்னம்மா பாத்ரூம்ல துணி அப்படியே இருக்கு, காய போடலையா? அதுவும் இல்ல பாத்ரூம் பாருங்க எவ்வளவு அழுக்கா இருக்கு. மழையா இருக்கு, அதனாலதான் அவ துணியை காய போடல. 2வது கழுவி விடலாம்னா அவளுக்கு 2 நாளா உடம்பு சரியில்லைம்மா. என்னமோ அண்ணி நான் போய் ரெஸ்ட் எடுக்கிறேன், எனக்கு கொஞ்சம் டிஃபன் மட்டும் ரெடி பண்ணி வைங்க. சரிம்மா எடுத்துட்டு வரேன். A few moments later. அண்ணா என்ன இது தலகாணி இவ்வளவு கல்லா இருக்கு, எப்படி தூங்குறீங்க நீங்க? அம்மா இங்க நீ குறை சொல்ல வந்தியா இல்ல ரெஸ்ட் எடுக்க வந்தியா? நானும் காலிருந்து பாக்குறேன், ஏதாவது ஒரு குறை சொல்லிட்டே இருக்க. அம்மா என்னம்மா அண்ணா இப்படி பேசுறாரு? அவன் சொல்றது நியாயம் தானே, நீ வர்றது ஒரு 1/2 மணி நேரம் ரெஸ்ட் எடுக்க தான். அவங்க பெட்ரூம் உனக்கு விட்டுட்டு ஏசியில படுக்கட்டும்னு சொல்லி அவங்க வெளியில இருக்காங்க, அதுக்கு ஒரு குறை சொல்ற. உனக்கு நிறைய வசதி எல்லாம் வேணும்னா நீ வெளியில தங்கிக்கோ, நிறைய ஹோட்டல்ஸ் இருக்கு. நீ இங்கதான் தங்கணும்னு சொல்லிட்டு யாருமே உன்னை கம்பல் பண்ணல, சரியா? அம்மா அவளுக்கு எதுவும் செய்யாத, அதுலயும் ஏதாவது குறை கண்டுபிடிப்பா. அவ ட்ரெயின்ல போகும்போது வாங்கி சாப்பிட்டுக்கிட்டோம் போ.